ஹலோ, ரேவதி சம்பத் சேனலில் இன்றைக்கி வாழை இலை மீன் பொரிச்சது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 4, தக்காளி 3, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக அரைச்சிக்கணும். இது கூட மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சாத்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகம், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். மீனை ஏற்கனவே லெமன் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு எல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இதை தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வாழை இலையில் மடித்து செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி அந்த தொக்கு மாதிரி செய்கிறதுக்கு முதல்ல வாழை இலையை நம்ம ஹீட் பண்ணி சூடு பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அது சூடாக ஆறின பிறகு நம்ம மடித்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் மடிக்க வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு அது வெடித்த உடனே வெங்காயம், தக்காளி, இஞ்சி போட்டு விழுது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதில் வதக்கிக்கணும். இதுக்கு முன்னாடி தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு ஏற்கனவே நம்ம பரட்டி வச்சுருக்க மீன் ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கு. அதை எண்ணெயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அது தண்ணி ஊற்றாமல் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இந்த வதக்க தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம அந்த வாழையில் அந்த மீனை இந்த தொக்கை வச்சுட்டு அந்த மீனை மேலே வச்சு அதை பேக் பண்ணி திரும்ப தவாவில் போட்டு எடுத்து போகிறோம். இப்போ மீன் வறுத்துக்கலாம். சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். சங்கரா மீன் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பரட்டி வச்சு தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே மீனை பரட்டிக்கலாம். இந்த பக்கமாக சேர்ந்த பிறகு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது பாருங்கள், எண்ணெயில் நல்லா சேர்ந்துட்டுருக்கு. இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி வேக வைக்க போகிறோம். லைட்டாக செவந்தோடனே இறக்கிட்டு இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழையில் அந்த தொக்கு அடியில் வச்சுட்டு அது மேலே அந்த மீனை வச்சுட்டு அந்த மீன் மேலே திருப்பி தொக்கு வச்சுட்டு அதை நல்லா சுருட்டி நல்லா கயிறு போட்டு கட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி அந்த வாழை இலையிலேயே கூட கட்டலாம். எனக்கு கயிறு கட்டி தான் பழக்கம், நல்லா அது மாதிரி கட்டிட்டு அதை தவாவில் போட்டு 2 பக்கம் செவந்தோடனே திருப்பி எடுத்தாச்சு. இப்போ நல்லா செவந்து வந்துருக்கு உள்ள. இப்போ திருப்பி நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு அதை பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாழையில் இருக்க அந்த பச்சையும் அதோடு சேரும்போது மீனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ முக்கியமாக அந்த வாழையோட அந்த பச்சையை நம்ம போகும்போது உடம்புக்கும் நல்லது. இது தைராய்டு இருக்கவங்களுக்கு அது ரொம்ப நல்லது. இந்த மீனை பிரித்தாச்சு. இப்போ புட்டு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. தொடுறதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால தொட முடியல. இப்போ பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. நீங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் வாழ்க வளமுடன். இந்த ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.